My dear students, welcome to all. Yesterday class என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் டெவலப்மெண்ட் ஆஃப் கைனோசியம் பார்த்தோம். அதை தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் கெமட்டோஃபைட்ஸ், இது எம்ப்ரியோ ஷாக். ஃபஸ்ட்டு நமக்கு என்னவாகும் அப்படின்னா மதர் செல்ஸ் தான் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டாக்க 2 செல் நியூக்ளியேட் எம்ப்ரியோ ஷாக் கிடைக்கிது. இந்த 2 செல்ஸ் இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மதர் செல்ஸ். இந்த மதர் செல்ஸ் 1 செல் வந்து டிவைட் ஆகி நமக்கு 2 செல் ஃபார்மேஷன் கிடைக்குது. இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா போலார், சரியா, போலார் செல்ஸ். இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த சென்ட்ரல் பார்ட்டில் என்னவாகும் அப்படின்னா வேக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வேக்யூல்ஸுங்கிறது என்ன சொல்லுவோம், காற்று குமிழ்கள்னு சொல்லுவோம். வேக்யூல்ஸ் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால செல்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போலார் ரீஜனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க மூவ் பண்ணி விடும். இப்போ ஒவ்வொரு செல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் செல் டிவிஷன் நடந்து 1 வந்து டிவைட் ஆகி 2 செல்ஸ் கிடைக்குது, 2 வந்து டிவைட் ஆகி 4 செல்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி பாட்டம் டாப் ரெண்டுலையுமே அந்த மாதிரி நடக்கும். டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 செல் ஃபார்மேஷன் நடக்குது. இதை தான் சொல்லியிருக்காங்க. 2 செல்ஸ் வந்து டிவைட் ஆகி நமக்கு 4 கிடைக்குது, 4 டிவைட் ஆகி 8 நியூக்ளியேட் செல்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கும்போது ஆஃப்டர் 8 நியூக்ளியேட் ஸ்டேஜில் என்னவாகும் அப்படின்னா மெயினாக நமக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஃபீமேல் கெமட்டோஃபைட்ஸ் தான் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ டோட்டலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 6 ஆஃப் த 8 நியூக்ளியஸ் ஆர் சரௌண்டட் பை த செல் வால் அண்ட் ஆர்கனைஸ் இன்டு த செல். ஸோ ரிமைனிங் 2 நியூக்ளியஸ் இப்போ மெயினாக கிடைக்கக்கூடியதில் டோட்டலாக நமக்கு 8 செல் கிடைக்குது. 8 செல்லில் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க மேலே இருக்கக்கூடிய சாலசா எண்ட் இருக்கு இல்லையா, இந்த சாலசா எண்டில் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க 3 செல் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இந்த 3 செல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிமைனிங் கீழே பாருங்கள், இது மைக்ரோஃபைலர் எண்டு. இதில் என்னவாகும் அப்படின்னா இதுவும் 3 செல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த 3 செல்லில் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக வந்து எக் அப்பாரட்டஸாக யூஸ் ஆகிடும். இந்த எக் அப்பாரட்டஸாக யூஸ் ஆகும்போது என்னவாகும்னா ரிமைனிங் 1 செல்ஸ் வந்து மேலே நோக்கி போகும். இதில் சாலசா ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து கீழே வந்து என்னவாகும் அப்படின்னா 1 செல்ஸ் வந்து இருக்கும். இது இங்கேருந்து வரக்கூடிய 1 செல், இது வந்து இங்கேருந்து வரக்கூடிய 1 செல். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலார் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்ட்ரல் செல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, எக் அப்பாரட்டஸ். இங்கே தான் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் சினர்ஜிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த சினர்ஜிட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் அந்த மாதிரி பிளான்ஸில் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மூடுவிதை தாவரங்கள். இந்த மூடுவிதை தாவரங்களில் ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கெமட்டோஃபைட்ஸ் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் செல்லுலார் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எக் அப்பாரட்டஸ் செல்ஸை வந்து மெயினாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் மெயினாக இந்த சினர்ஜிட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் போலன் டியூப் கைடன்ஸுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் தான் மெயினாக யூஸ் ஆகுது. இது இல்லாமல் பார்த்தா அப்படின்னா இதில் ஃப்ளீஃபார்ம் அப்பாரட்டஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஃப்ளீஃபார்ம் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த செல்ஸ் வந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு யாருக்கு கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியஸ்க்கு மெயினாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்டிபோடல் செல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, போலார் நியூக்ளியஸ் இருக்குது, சென்ட்ரல் செல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, எக்கு இருக்குது, சினர்ஜிட் இருக்குது, ஃபிலிஃபார்ம்ஸ் அப்பாரட்டஸ் எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா இதில் 8 நியூக்ளியேட் அண்டு 7 செல்டு. 8 நியூக்ளியஸ் அப்படின்னா 3, இங்கே இருக்கக்கூடிய 3, இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் டோட்டலாக என்னவாகும் அப்படின்னா 8 நியூக்ளியேட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், 7 செல்ஸ் இருக்கும். இந்த 3 செல்ஸ் ஆர் குரூப்ட் அட் த மைக்ரோஃபைலர். மைக்ரோஃபைலருங்கிறது இந்த ரீஜன். 3 செல் எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ரீஜனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரிமைனிங் செல்ஸ் எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா சாலசல் எண்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரிமைனிங் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் இதில் 3 இருக்கும், சாலசல் எண்டில் 3 ஆன்டிபோடல் செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், மைக்ரோஃபைலர் எண்டில் 3 செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது என்னவாகும் அப்படின்னா எக் அப்பாரட்டஸாக மெயினாக யூஸ் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய சினர்ஜிட்ஸுங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கைனோசியம் ஃபார்மேஷன் ஆகும்போது ஸ்பெஷலைஸ்டு செல்லுலார் செல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா போலன் டியூப் கைடன்ஸ்க்கும் ஃபங்க்ஷனுக்கும் மெயினாக யூஸ் ஆகுது.
நெக்ஸ்ட் பாருங்க 3 செல் அட் த சாலசல் எண்ட். இதுதான் 3 செல் அட் த சாலசல் எண்ட். இது வந்து ஆன்டிபோடல் செல்ஸ்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் செல்ஸ் ஹேஸ் 2 போலார் நியூக்ளியஸ். சென்ட்ரல்ங்கிறது இது சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடியது தான். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலார் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். The formation of the female gametophytes எம்ப்ரியோ ஷாக் ஓவரால். இப்போ எம்ப்ரியோ ஷாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க ஒரே ஒரு செல்ஸ் இதுதான் வந்து மைட்டாட்டிக் டெட்ராட் இருக்கு இல்லையா, மதர் செல்ஸ் வந்து என்னவாகும்னா செல் டிவிஷன் நடந்து நமக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து செல் டிவிஷன் நடந்து நமக்கு வந்து மைக்ரோஸ்போர் கிடைக்குது. இந்த மைக்ரோஸ்போர் தான் என்னவாகும்னா செல் டிவிஷன் நடக்குது. 1 வந்து 2ஆக சேஞ்ச் ஆகும், 2 வந்து 4, 4 வந்து 8ஆக மாறுது. 8ஆக மாறும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க 3 செல் வந்து மைக்ரோபைல் அந்த ரீஜன்லையும் ரிமைனிங் இருக்கக்கூடியது சாலசல் ரீஜன்லையும் இருக்குது. இது வந்து டயக்ராம் வந்து இன்வெர்டட் பொசிஷனில் இருக்குது. அதில் வந்து 3 வந்து என்னவாகும்னா எக் அப்பாரட்டஸ்க்கு மெயினாக யூஸ் ஆகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால் சாலசல் ரீஜனில் இருக்குது. இந்த 2 செல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் செல்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் கெமட்டோஃபைட்ஸ். இந்த ஸ்டேஜ் F1ல் பாருங்கள் ஸ்டேஜ் 2 இருக்குது, ஸ்டேஜ் 4, 5. அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1, 1 டிவைடட் 2, 2 டிவைடட் 2, 4, 4 டிவைடட் 2, 8. டோட்டலாக வந்து 8 செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஓவரால் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் கெமட்டோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க போலினேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் pollination. What is pollination? Pollination nothing but transfer of pollen grain from the anther to the stigma of the pistil. இப்போ ஒரு ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஸ்டிக்மா ஆஃப் த பிஸ்டில். பிஸ்டில்ங்கிறது என்ன சொல்கிறான் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ். போலன் கிரைன் என்னது மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ். போலன் கிரைன் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க பிஸ்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டாக்க போலினேஷன். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸ்டிக்மா ஆஃப் த பிஸ்டில்ங்கிறது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்ஸ். இது என்னவாகும் போலன் கிரைன் வந்து பிஸ்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க போலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். It is the transfer of pollen grain from the anther to the stigma of the pistils. டயக்ராம் பாருங்கள். இதில் என்னவாகும் இதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் என்னவாகுது அப்படின்னு கேட்டால் அனதர் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு பார்ட்ஸ் மீன்ஸ் ஃப்ளவருக்கு என்னவாகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எது மூலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா சம் இன்செக்ட் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இந்த pollination is divided by 2 types. One is self pollination, other one is the cross pollination. 2 types இருக்குது இந்த pollination-ல. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் அப்படின்னால என்னது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ செல்ஃப் கேமெட்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் அப்படின்னா தன்னு சொல்லுவோம். கேமெட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும் அப்படின்னா ஃபியூஸ் ஆகும். தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து மேல் கேமெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீமேலுக்கு என்ட்ராகிறது தான் செல்ஃப் பாலினேஷன். இதில் வந்து எந்த இன்செக்டும் அதாவது ஏஜென்ட் எதுவுமே என்னவாகாது அப்படின்னா இன்வால்வ் ஆகாது. இப்போ இது செல்ஃப் பாலினேஷன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா என்னது கிராஸ் பாலினேஷன். இதில் என்னவாகுது அப்படின்னா கைட்டனோகேமி ஜீனோகேமி அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் மெயினாக என்னவாகும் அப்படின்னா ஏஜென்ட்டுங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க இதில் இன்வால்வ் ஆகி தான் ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் என்னவாகும்னா இன்னொரு ஃப்ளாருக்கு போகணும் அப்படின்னா சம் ஏஜென்ட் வேணும். இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ். செல்ஃப் போலினேஷனில் ஆட்டோகேமி இருக்குது. ஆட்டோகேமி அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் இட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த போலன் கிரைன் ஃப்ரம் த ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர். இப்போ இங்கே இது என்னது ஆந்தரில் என்ன இருக்குது அப்படின்னா போலன் கிரைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த போலன் கிரைன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஆட்டோகேமி. ஆட்டோகேமிங்கிறது ஒன் ஃப்ளார் ஹேவிங் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். அது என்னவாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னவாகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிடும். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆட்டோகேமி.
நெக்ஸ்ட் ஒன்று ஆட்டோகேமியில் என்ன இருக்குது அப்படின்னா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டாக்க கேஸ்போகேமஸ் ஃப்ளவர் அண்டு கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்னு 2 டைப்ஸ் இருக்குது. கேஸ்போகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் கேஸ்போகேமஸ் ஃப்ளவர்ஸ் தே ஆர் த சிமிலர் டு ஃப்ளவர் ஆஃப் த ஸ்பீசிஸ் வித் எக்ஸ்போஸ்டு ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா. இப்போ மெயினாக கேஸ்போகேமஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளாரில் இங்கே கவனிங்க, ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்மா கேஸ்போகேமஸில் அதில் என்ன தரைக்கு மேல் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். ஸோ ஓப்பனில் இருக்கிறதுனால சன் இன்செக்ட் மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இதில் போலினேஷன் நடக்கும். ஓகேவா? கிளைஸ்டோகேமஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க இதில் இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஓப்பனில் இருக்காது. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆந்தரும் ஸ்டிக்மாவும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோகேமஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் போலினேஷன் நடக்கும். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆனால் கேஸ்போகேமஸில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்ட் மூலம் வந்து அதில் போலினேஷன் நடக்கும். இது க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கைட்னோகேமி. கைட்னோகேமி அப்படிங்கிறது இட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from the anther to stigma of another flower of the same plant. ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட். ஓகேவா? இது வந்து என்ன சொல்கிறான் கிராஸ் பாலினேஷன். ஓகேவா? ஒரே பிளான்ட் இருக்குது, ஒரே பிளான்ட்டில் என்ன இருக்குது ரெண்டு ஃப்ளார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் என்ன பண்ணும் அப்படின்னா அதே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு எட்ராகுது. இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா கைட்னோகேமி அப்படின்னு சொல்கிறோம். One plant having 2 flower present ஆயிருக்கு, one flower having anther is present, another one flower having is the stigma. ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தர் என்னவாகும் அப்படின்னா அதே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா கைட்னோகேமி. நெக்ஸ்ட்டு சீனோகேமி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் ஃப்ரம் த ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் எ டிஃப்ரெண்ட் பிளான்ட். இது என்ன இருக்கும் அப்படின்னா பிளான்ட் வந்து ரெண்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஓகேவா? இதில் அதாவது சேம் ஸ்பீசிஸாக இருக்கும். ஒன் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆந்தர் என்ன பண்ணும் அப்படின்னா அனதர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் போய் என்ன பண்ணும் என்ட்ராகுது. போலன் கிரைன் என்ன ஆகுது இந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு என்ட்ராகுது. இங்கே என்ன பண்ணும் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் இருக்குது. ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் இன்னொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாருக்கு என்ட்ராகுது. இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா சீனோகேமி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க இப்போ போலினேஷன் நடக்கிறதுக்கு இப்போ ஆட்டோ மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறது இல்லையா? அதான் செல்ஃப் போலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் போலினேஷனுக்கு எந்த ஏஜென்ட்டுமே தேவையில்லை. ஏஜென்ட் சச்சஸ் த இன்செக்ட், பேர்ட்ஸ், பேட்ஸு, ப்ரீமேட்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ரெப்டைல்ஸு இதெல்லாம் மெயினாக யூஸ் ஆகுது. செல்ஃப் பாலினேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகாது. கிராஸ் பாலினேஷனுக்கு இந்த மாதிரி ஏஜென்ட் வந்து மெயினாக யூஸ் ஆகும். இப்போ இந்த பாலினேஷனோட ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டால் ஏபயாட்டிக் ஏஜென்ட் அண்டு பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் விண்டு, வாட்டர். பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, பேட்ஸு, ப்ரிமேட்ஸ், ஆர்போரியல், ரோடன்ஸ், ரெப்டைல்ஸ். இப்போ இன்செக்ட்ஸுங்கிறது உங்களுக்கு வண்டுன்னு தெரியும், அனிமல்ஸுங்கிறது விலங்கு, பேர்ட்ஸுங்கிறது பறவை, ப்ரிமேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் பெரிய விலங்குகள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இன்னும் ஆர்போரியல்ங்கிறது கொறிச்சி சாப்பிடக்கூடியது, கொறிச்சி சாப்பிட்றதுன்னா என்னது அணில் அந்த மாதிரி உள்ளது. ரெப்டைல்ஸு ஊர்வனை. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏஜெண்டாக மெயினாக இந்த கிராஸ் பாலினேஷனில் இன்வால்வ் ஆகுது. இப்போ ஏபயாட்டிக் ஏஜென்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க விண்டுங்கிறது என்ன சொல்கிறோம் காற்று மூலம் போலினேஷன் நடந்துச்சுன்னா போலினேஷன் பை விண்ட் இஸ் கால்டு த அனிமோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். காற்று மூலம்
போலினேஷன் நடக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அனிமோஃபிலி. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் காமன் ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? கான்காஃப் டைசில்ஸ்லாம் என்னவாகும் அப்படின்னா விண்டு மூலம் தான் நமக்கு பாலினேஷன் நடக்குது. ப்ளஸ் சம் கிராசஸ்ங்கிறது புல். இது புல்லையும் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க விண்டு மூலம் தான் நமக்கு பாலினேஷன் ப்ராசஸ் வந்து அக்கறை. நெக்ஸ்ட் ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் வாட்டர். இப்போ போலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்டு த ஹைட்ரோஃபிலி. வாட்டர் மூலம் போலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயினாக எதில் நடக்கும் அப்படின்னா மோனோகாடிலிடன்ங்கிறது ஒரு வித்திலை தாவரங்களில் நடக்கிறது. என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா கொடுத்துருக்காங்க. இப்போ வாலிஸ்னேரியா மெயினாக வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நீரில் மூழ்கி இருக்கும். இப்போ இதோட ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா அதை சுற்றி வந்து ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். எதில் அப்படின்னு கேட்டால் வாட்ரு சர்ஃபேஸ் ஏரியாவில். இப்போ மேலோட போலன் கிரைன்ஸ் வந்து வாட்டரில் ஃப்ளோட்டிங் ஆகிறதுனால அந்த குழியில் போய் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிட்டு டியூப் மூலம் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்கா ஓவரியில் போய் என்ட்ராயிடும். இது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு போலினேஷன் நடக்கக்கூடியதாக இருக்குது. ஹைட்ரில்லாவும் ஃப்ரெஷ் வாட்டர் தான். இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா வாட்ரு மூலம் என்னவாகுது ஃபெர்டிலைசேஷன் ஆகுது. ஓகேவா? மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து வாட்ரு மூலம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் சொல்கிறோம். இதில் வந்து நீடு வாட்டர் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேல் கேமெட்ஸ் அண்டு ஃபெர்டிலைசேஷன். மேல் கேமெட்ஸ் என்னவாகும் வாட்டரில் மிதந்து ஃபீமேல் கேமெட்ஸை என்ட்ராகி நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பயாட்டிக் ஏஜென்ட்ஸில் அனிமல்ஸ் மூலம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க இப்போ அனிமல்ஸ் மூலம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளைஸ், பீட்லஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹனிங்கிறது தேனீக்கள், வண்டத்து பூச்சிக்கள். வாப்ஸுங்கிறது என்னன்னு கேட்டாக்க கரையான்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆன்ஸு, எறும்பு. இந்த பேர்ட்ஸ் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா மகரந்த சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹம்மிங் பேர்ட்ஸுங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா குக்கு பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மூலமும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி போலினேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா போலினேஷன் பை இன்செக்ட் மூலம் போலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்டமோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அதாவது இன்செக்ட்னா சின்ன சின்ன வண்டு பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அது போல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க போலினேஷன் நடக்கும். அதுக்கு பேர் எண்டமோஃபிலி. இந்த டயக்ராம் பாருங்கள், இது இருக்குது. சின்ன பேர்ட்ஸ் மூலம் நடக்கிறது, சின்ன சின்ன இந்த இருக்குது. இன்செக்ட் மூலமும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்க போலினேஷன் நடக்குது. ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ் அனிமல்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இன்செக்ட் போலினேஷன் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்செக்ட்ஸ் மூலம் ஃப்ளவர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க நிறையா தேன் இருக்கும். அந்த தேனை எடுக்க வர்றதுக்காக அந்த நெக்டார் ரீஜனில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் சம் இன்செக்ட்ஸு, பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து உட்காந்து தேன் எடுக்கும்போது அந்த காலில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஆந்தர் போலன் கிரைன்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இன்னொரு ஃப்ளாரில் போய் அது தேனை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒட்டி இருக்கக்கூடிய போலன் கிரைன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்மாவில் போய் என்ட்ராகி நமக்கு என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க போலினேஷன் நடக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸின் பட்டர்ஃப்ளை மூலம் நடக்கும். மெயினாக இருக்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹனிபி, இது மூலம் நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது போலினேஷன். நெக்ஸ்ட் ஒன் மேலகோஃபிலி. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லட்ஜ் அண்டு ஸ்னைல்ஸுங்கிறது என்ன சொல்கிறோம், நத்தை சின்ன வண்டுகள்லாம் இருக்குல்ல, அது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் போலினேஷன் நடக்குது. இதுக்கு பேர் இந்த நத்தை மூலம் போலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேக்லோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எண்டமோஃபிலி அப்படிங்கிறது இன்செக்ட்ஸ் மூலம் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் போலினேஷன் ஆண்ட்ஸ் இஸ் கால்டு த ஆண்ட் மூலம் நடந்துச்சு. இன்செக்ட்ஸ் மூலம் போலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்டமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டால் எறும்பு மூலம் அந்த போலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மின்மிகோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய இன்செக்ட்ஸும் இந்த ஏஜெண்டாக வந்து என்னவாகுது அப்படின்னா போலினேஷன் நடக்கிறதுக்கு, கிராஸ் போலினேஷன் நடக்கிறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது.
பேர்ட்ஸ் மூலம் நடந்துச்சுன்னா பொலினேஷன், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்னித்தோஃபில்லி. பறவைகள் மூலம் நடக்கக்கூடிய போலினேஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா ஆர்னித்தோஃபில்லி. இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸு, இன்செக்ட்டு, அனிமல்ஸு, ஸ்னைல்ஸ் இந்த மாதிரி என்னவாகும் அப்படின்னா கிராஸ் போலினேஷனில் இது ஏஜெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே என்னவாகுது அப்படின்னா இன்செக்ட்டு, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே ஏஜெண்ட்டாக இன்வால்வ் ஆகுது. இதுதான் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க என்னென்ன கிளாஸ் பார்த்துருக்கோம். டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோம். மெயினாக கைனோசியம் பார்த்தோம். கைனோசியத்தில் ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப், அதாவது எப்ரியோ ஷாக்கில் பார்த்தோம். அதில் என்ன மெயினாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க ஃபீமேல் கெமட்டோஃபைட்ஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். 1 வந்து 2 2 வந்து 4 வந்து 8 எப்படி ஆகுது டெவலப் ஆகுது ஃபீமேல் கெமட்டோஃபைட்ஸு. நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஃபீமேல் கெமட்டோஃபைட்ஸில் சாலசல் எண்ட்லையும் ப்ளஸ் வந்து மைக்ரோஃபைல் எண்ட்லையும் எத்தனை செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சென்ட்ரலில் போலார் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த போலார் நியூக்ளியஸ் தான் என்னவாகும், மறுபடியும் செல் டிவிஷன் நடந்தோ செல் டிவிஷன் நடக்காமையோ என்னவாகும் அப்படின்னா செகண்டரி நியூக்ளியஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஓவரி, அதாவது சாக் எம்ப்ரியோ வந்து மெயினாக டெவலப் ஆகுது. இது ஓவரால் ரியாக்ஷன் என்ன, எம்ப்ரியோ ஷாக்கில் ஓவரால் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா போலினேஷன். வாட் இஸ் போலினேஷன் பார்த்தோம். இந்த போலினேஷன் இஸ் டிவைடட் இன் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப் அப்படின்னா செல்ஃப் போலினேஷன் இருக்குது, அதர் ஒன் இஸ் த கிராஸ் போலினேஷன் இருக்குது. செல்ஃப் போலினேஷன் அப்படின்னு பார்த்தோம், ஆட்டோகேமி பார்த்தோம். கிராஸ் போலினேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா கைட்டனோகேமி, ஜீனோகேமி பார்த்துருக்கோம். அது கைட்டனோகேமினா என்ன, ஜீனோகேமினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆட்டோகேமியில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா கேஸ்போகேமஸ் இருக்குது, இது ஒன்று கிளைஸ்டோகேமஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்ததில் கிராஸ் போலினேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க கைட்டனோகேமி பார்த்தோம். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா சீனோகேமி பார்த்துருக்கோம். இப்போ போலினேஷன் நடக்கிறதுக்கு சம் ஏஜென்ட்ஸ் வேணும். அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ் அண்டு பயாட்டிக் ஏஜென்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால் விண்ட் அண்ட் வாட்டர் வருது. பயாட்டிக் ஏஜென்ட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா இன்செக்ட், பேர்ட்ஸ், ப்ரிமேட்ஸ், ஆர்போரியல், ரோடன்ஸு, ரெப்டைல்ஸ் இதெல்லாமே மெயினாக யூஸ் ஆகுது. அப்போது ஏபயாட்டிக் இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஏபயாட்டிக்கில் விண்டு, வாட்டர்ஸ், அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸ் மூலம் எப்படி போலினேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டவுட்டை வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். If you have any doubt means you ask my number. Thank you students.